மனித வளர்ச்சி குறியீட்டு மதிப்பீட்டில் சேர்க்கப்படாத சரியான ஒன்றை தேர்ந்தெடுங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 வீடியோவும் போட்டிருக்கோம். பார்த்துட்டு வந்துருங்க. இப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பிறப்பு வீதம். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளுங்க. கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், அப்புறம் தூத்துக்குடி. இந்த ஆப்ஷன் டி ஆன்சர். குழந்தை வளர்ச்சி குறியீட்டில் முன்னிலையில் உள்ள முதல் 3 மாவட்டங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ்க்கு தனி வீடியோ போடுவோம், பார்த்துக்கோங்க. பொருளை உணராமல் கற்றல் முக்கிய நடைமுறையாக இருப்பது டேஸ் கற்றல் ஆகும். ஆன்சர் மீண்டும் கற்றல் அப்படிங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், குறைந்த ஒளிச்செறிவில் சிறப்பாக செயல்படும் தாவரங்களை இவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னா சியோஃபைட்டுகள் அப்படின்னு அழைக்கலாம். அதுக்கப்புறம் புவியின் மேற்பரப்பில் சூரிய கதிர்வீச்சு ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆல்ஃபிட்டோ அப்படின்னு அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மான்டாக் சோதனை டேஸ் நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது அப்படின்னா ஆன்சர் காச நோயை கண்டுபிடிக்க உதவுகிறது. யூட்ரிஃபிகேஷனில் மீனின் இறப்புக்கான காரணம் வந்து என்னது அப்படின்னா ஆக்சிஜனுடைய அளவு குறைவாக இருக்கிறது தான் மீனினுடைய அளவு குறையுது. யூட்ரிஃபிகேஷன்னா அதிக அளவு பாசினால் அதில் இருக்கிற நீர்நிலைகளோட ஆக்சிஜனை அந்த பாசிகள்னால் நீர்வாழ் தாவரங்களை எடுத்துக்கிறதுனால அங்கே வாழ்கிற குட்டி குட்டி இனங்கள் அந்த மீன்கள் அப்புறம் அந்த நீருடைய ஆக்சிஜன் அளவு குறைஞ்சிரும். அதுதான் நம்ம வந்து யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, கீழ்காணும் நிகழ்வுகளில் எது நிலைமம் அப்படின்னா ரங்கராட்டினத்தில் சுற்றும் குழந்தைகளுடைய அதுக்கு ஒரு குழந்தையை தான் நம்ம வந்து நிலைமத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு வந்து 51A. இது வந்து நம்ம அடிப்படை கடமைகள் வந்து கொடுத்துருப்பாங்களா, 11 அடிப்படை கடமைகள், அதில் ஒரு கடமையாக தான் அறிவியல் மனநிலையை கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு, தவறான இணையை கண்டறிக அப்படின்னா இதில் வந்து கபில் கபூர் இலக்கியமும் கல்வியும், தீபக்தார் அறிவியலும் பொறியியலும் கரெக்டு, மற்ற 2 தவறு. ஆன்சர் 3 மற்றும் 4 தவறானது. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறதுனா 15-29 தான் நம்ம வந்து அந்த இளைஞர்களோட பிரிவை தான் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நிகழ்வுகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எவை அப்படின்னா நேரடி பணப்பரிமாற்றம், பொது கொள்முதலில் டெண்டர், குரூப் சி பதவிக்கான ஆட்சேர்ப்புக்கான நேர்காணலை நிறுத்தியது. இந்த 3மே கரெக்டு. ஆன்சர் டி ஆப்ஷன். கீழ்கண்ட வாக்கியங்களை தருக, சரியான விடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆப்ஷன் 2 மற்றும் 3 தான் கரெக்டான ஆன்சர். 2024ஆம் ஆண்டு கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது சமிக்கு வழங்கப்பட்டது. இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் கூத்தர் வழங்கினார். இதில் ஏ வந்து தவறான விடை, பி வந்து ஆர் வந்து கரெக்டான ஆன்சர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கரிம வேளாண்மையில் சூழல் பாதிக்கப்படுவதால் பெருகிய முறையில் பிரபலமடைந்து வருகிறது. காரணம் சுற்றுச்சூழல் அடிப்படையிலான பூச்சி கட்டுப்பாடுகள் மற்றும் விலங்கு கழிவுகள் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தும் பயிர்களிலிருந்து பெறப்படும் உயிரியல் உரங்கள் பயன்படுத்தும் இயற்கை வேளாண்மை அடிப்படையிலான விவசாய முறை. இது ஏ மற்றும் ஆர் வந்து கரெக்டான உண்மை மற்றும் ஏ மற்றும் ஆர் சரியே. அதுக்கப்புறம் ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2024ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதை பெற்ற முனைவர் நாராயணன் சக்கரபாரதி பற்றிய தவறான கூற்றினை கண்டுபிடிக்க அப்படின்னா இதுக்கு ஆப்ஷன் வந்து டி அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி. 2024ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதினை மருத்துவத்துறையில் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
இந்திய புவியியல் ஆய்வு மையம் மேகாலயாவில் உள்ள எந்த மலையில் பழமையான புதை படிவத்தை கண்டறிந்தது அப்படின்னா தெற்கு கோரா மலைகளில் கண்டறிஞ்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கழிவுப் பொருட்களின் வெப்ப அழிவிலிருந்து உருவாகும் தூசி துகள்களை டேஸின் மூலம் காட்சி கலப்பதை தடுக்கலாம் அப்படின்னா மின்னிலை விரைவூக்கி மூலம் கண்டறிக்கலாம். ஆன்சர் டி. எரிமலை வெடிப்பு. எரிமலை வெடிக்கிறது என்னது? பாறை குழம்பு வெளிவரும், பாறை குழம்பு. அப்புறம் சூறாவளி அப்படின்னா கடுமையான காற்று. ஆழிப்பேரலை கடலடி நிலக்காற்று அல்லது பிளவு. வறட்சி, பாலைவனமாக்கல். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரளை மண். சரளை மண் அப்படிங்கிறது இந்த வார்த்தையான கிரேக்க மொழியில் வந்தது தவறு. இதில் இரும்பு மற்றும் அலுமினியம் சக்தி அதிகமாக உள்ளது, கரெக்டு. நைட்ரஜன், பொட்டாசியம் மற்றும் சுண்ணாம்பு குறைவாக உள்ளது, இதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் இந்திய நதிகளில் அதிக ஆற்றுப்படுகையை கொண்டது? ஆன்சர் கோதாவரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், நார்வெஸ்ட் 50 சென்டிமீட்டர் மழைப்பொழிவை டேஸ் இடத்தில் தருகிறது அப்படின்னா ஆன்சர் அஸ்ஸாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிம்போலி பின்வருவற்றில் சரியாக பொருந்தியுள்ளது. லிம்போலி அப்படிங்கிறது சிக்கிம், இது கரெக்டு. கர்ஃபி இமாச்சல பிரதேசம் தவறு. தேங்காகரி தேங்காரியா ஒடியா இது கரெக்டு. போண்டா தமிழ்நாடு, இதுவும் தவறு. ஆன்சர் ஏ ஆப்ஷன். தக்காணி இலக்கியம் குதுப் ஷாகி சுல்தான் டேஸால் ஆதரிக்கப்படுகிறது. ஆன்சர் கோல்கொண்டா. பாமினி ஷா மிக சரியாக தாக்குதல் தொடுத்து வராங்கல் மற்றும் ரெட்டி அரசுகளுக்கான ராஜமுந்திரி, கொண்டவீடு ஆகியன மீது ஆதிக்கம் செலுத்தி ஆண்டுதோறும் திரை செலுத்தி வந்தார். இது கூற்று. காரணம், இது அடிக்கடி போர்கள் ஏற்பட வழிவகுத்தது. கூற்று சரி. காரணம் ஆர் மற்றும் ஏயின் சரியான விளக்கம். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மராட்டிய பேரரசின் இரண்டாவது நிறுவனர் யாருன்னா பாலாஜி விஸ்வநாத். முதல் நிறுவனர் யாருன்னா சிவாஜி. இரண்டாவது நிறுவனர் பாலாஜி விஸ்வநாத். அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் இஸ் பி 2, 1, 3, 4. சுல்தானியங்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்படுகிறார். திவானியை விசாரத் என்று அழைக்கப்பட்ட நீதித்துறைக்கு அவர்தான் தலைவராக செயல்பட்டார். துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளை மேற்பார்வையிடும் இடத்தில் இருந்தார். மேற்கூறிய கூற்றுகளில் எதை சரியானவை அப்படின்னா 1, 2 ரெண்டுமே சரியானவை. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு, ஆரியப்பட்டையர். எதில் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆரியப்பட்டையம் கரெக்டு. வாக்பட்டா, அஷ்டாங்க சங்கரகா, இந்த ரெண்டும் தான் கரெக்டு. மற்ற ரெண்டுமே தவறான ஆன்சர். ஆன்சர் இஸ் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட், மாநில தகவல் ஆணையம் பற்றி கீழ்கண்ட கூற்றுக்களை கவனி. ஆணையம் ஒரு தலைமை ஆணையர் மற்றும் 5க்கும் மிகாமல் தகவல் ஆணையர்களை கொண்டிருக்க வேண்டும். மாநில தகவல் ஆணையர்கள் பணியில் அமர்த்தப்பட்ட பிறகு மீண்டும் மறு நியமனத்திற்கு தகுதியுடையோர் அல்ல. மாநில தகவல் ஆணையரை ஆளுநர் பதவி நீக்கம் செய்ய முடியும். இல்லை, ஆளுநரால் தகவல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. இவங்க பாராளுமன்றத்தால் குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் செய்வார். பதவி நீக்கம்னால நியமிக்கிறது ஆளுநராக இருந்தாலும் குடியரசுத் தலைவரால் தான் பதவி நீக்கம் செய்ய முடியும். மாநில தகவல் ஆணையத்துக்கு ஆணையர்கள் பரிந்துரைக்கும் குழுவில் மாநிலத்தின் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் ஒரு உறுப்பினர். இது இப்போது ஆன்சர் 1 மற்றும் 4 கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மாநில மனித உரிமை ஆணையம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான மீறல்கள் விசாரிக்க கீழ்கண்டம் பட்டியலிருந்து மேற்கொள்ளலாம். இதில் மாநில பட்டியல் மற்றும் பொது பட்டியலிருந்து எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 124C. 124C என்னது அப்படின்னா உச்சநீதிமன்ற இருப்பிடம். 125 இடைக்கால நீதிபதி நியமனம்.
126 ஊதியங்கள். 130 நாடாளுமன்ற சட்டம் இயற்றும் அதிகாரம். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் ஆணையங்களை காலவரிசைப்படுத்துக. ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னது வருது அப்படின்னா முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம். இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1966 கொண்டு வந்திருப்பாங்க. ராஜமன்னா கமிஷன் 1969. சர்க்காரி ஆணையம் பூஞ்சி ஆணையம் 2007 கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அரசியலமைப்பு எந்த விதி ஒரு மாநில முதலமைச்சருடன் தொடர்புடையது அல்ல? விதி 165. இதுதான் மாநில முதலமைச்சருடன் தொடர்பில்லாத விதி. பாராளுமன்றம் என்ற சொல் பேசு பொருளடங்கிய பார்லோ என்ற டேஸ் மொழியிலேருந்து வந்தது அப்படின்னா ஆன்சர் பிரெஞ்சு மொழியிலிருந்து வந்தது. இந்திய ஜனாதிபதி நேர்முக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஜனாதிபதி பேரளவில் அரசின் தலைவர் ஆவர். இவர் மறைமுகமாக தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இவர் பேரளவிலான அரசர் தான். கரெக்ட். அரசினோட தலைவர் தான். கரெக்ட். பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசு நெறிமுறை கொள்கையின் நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என்று அழைத்தவர் கேசி பியர் தான் ஆன்சர். கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அடிப்படை கட்டமைப்புகளை பற்றிய கூற்றுகளை கருதுக. தவறான கூற்று என்னதுன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். 1 மற்றும் 4 தவறு. வரிகளை செலுத்துதல் கொடுக்கல அவங்க, அப்புறம் தேர்தல்களில் வாக்களித்தலும் கொடுக்கல. மற்றதெல்லாம் பொது சொத்துக்களை பாதுகாக்கிறது, வளமான பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்தல் அடிப்படை கடமையாக கொடுத்துருப்பாங்க. அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கு எது அப்படின்னா ஏகே ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. இந்த வழக்கு தான் தொடர்பில்லாத வழக்காக இருக்கும். முதல் அரசமைப்பு திருத்தம் 1951 இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது. ஆர்டிகிள் 115(4) அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. மகப்பேறு இறப்பிற்கு மற்றும் குழந்தை இறப்பு வீதத்தை குறைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம். 100% மத்திய அரசு நிதியுதவி, 100% மாநில அரசால் நிதியுதவி. இது ஒரு மத்திய அரசோட ஸ்கீம், அதனால் பார்த்தாலே தெரியும். அதனால் இந்த ஆப்ஷன் 1 and 2 தான் கரெக்டான ஆன்சர். கிராம மின்மயமாக்கல் என்பது இந்த திட்டங்களின் மூலமாக நடைபெறுகிறது. 1 and 3 ஆப்ஷன் பி. தீனதயாள் உபாத்யா கிராம ஜோதி திட்டம், தீனதயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா திட்டம். இந்த 3 திட்டத்தின் மூலையாக தான். பின்வருவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் 2 and 3. பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், தீனதயாள் அந்தியோதனா திட்டம் உருவாக்கப்பட்டது எதுக்கு அப்படின்னா ஊரக வறுமையை குறைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் தீனதயாள் அந்தியோதனா திட்டம். ஒரே வரி ஒரே நாடு ஒரே சந்தை என்ற பொன்மொழியுடன் தொடர்புடையது சரக்கு மற்றும் சேவை வரி. இது 2017 கொண்டு வந்திருப்பாங்க. நிதி கொள்கை. நிதி கொள்கையை யார் வெளியிடுதா அப்படின்னா நிதி கொள்கை வரி விதிக்கிறதுக்கு. பணவியல் கொள்கை ரொக்க இருப்பு விகிதம். RBI நாணயத்தாள்கள் வெளியிடுறது இவங்க தான். கடன் கட்டுப்பாடு, கடன் விநியோகம். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, முதல் 5 ஆண்டு திட்டத்தை பற்றி பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மை அல்ல அப்படின்னா ஆப்ஷன் பி ஆப்ஷன் 1 மற்றும் 2 உண்மை கிடையாது. விவசாய உற்பத்தியை அதிகரிக்க விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. இது எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. சரி, எது உண்மை? சில மாற்றங்களுடன் ஹரட்டோட் டோமர் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. 1 மற்றும் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஃபஸ்ட்டு 5 ஆண்டு திட்டத்தில் விவசாயத்தை தான் முன்னுரிமை கொடுத்துருப்பாங்க. 2வதுக்கு தொழில் வளர்ச்சி கொடுத்துருப்பாங்க முன்னுரிமை. நெக்ஸ்ட்டு, காலவரிசைப்படுத்துக.
இந்திய தன்னாட்சி கழகம் 1916 வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மித்திர, அதை வரிசையாகவே கொடுத்துருக்காங்க 1 2 3 4. அப்போது மித்திரமேளா, அனுசீலன் சமிதி, இந்திய தன்னாட்சி கழகம், இந்துஸ்தான் கதர். 1947 இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டது. ஏனெனில் எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் அப்படின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 மட்டும் தான் சரி. அவர்கள் பெரிய அளவிலான வகுப்புவாத கலவரங்களை தவிர்க்க விரும்பினாங்க. அதுக்காக தான் சரி பிரிவினை ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் சி. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி ஆன்சர் 2 3 1 4. காந்தி நிறுவின் ஒப்பந்தம் அது எப்போ கொண்டு வந்த? காந்தி நிறுவின் ஒப்பந்தம் வந்து முதல் வட்டம் மேசை மாநாட்டில் கலந்துக்கிட மாட்டாங்க. அதனால காந்தி இருவின் ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க 1931 நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து வகுப்புவாத இடஒதுக்கீடு அவங்க கலந்துருப்பாங்க. 2வது வட்ட மேசை மாநாட்டில் உனக்கு வகுப்புவாத இடஒதுக்கீடு கொடுத்துருப்பாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து 1942 தான் வந்திருக்கும். அப்போது 2 3 1 வந்து இந்திய அரசு சட்டம் இங்கேயே வருஷம் கொடுத்துருக்காங்க 1935. அப்புறம் 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு. அப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பின்வருவற்றில் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிர்ணயிக்கப்பட்டது. இது டவுட்டட் தான். தேசிய குடிமை பணியாளர்களுடைய தினம் வந்து என்னது அப்படின்னா ஏப்ரல் 21. தேசிய குடிமையாளர்களுடைய தினம் வந்து ஏப்ரல் 21. முதலாக ஜனகணமன பாடல் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த மாநாட்டில் படைக்கப்பட்டது அப்படின்னா கல்கத்தா மாநாட்டில் படிச்சிருப்பாங்க. பின்னவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா சாவித்ரிபாய் பூலே இந்திய ஊழியர் சங்கம் அதுதான் தவறான ஆன்சர். ஆப்ஷன் பி. அதுக்கப்புறம் உடுக்கை இழந்தவன் கைப்போல என்பதற்கு வள்ளுவர் எதனை ஒப்பிடுகிறார்? நட்புக்கு. சம நடுநிலைமை பண்பு கொண்டது திருக்குறள். இதுக்கு ஆப்ஷன் டி. அனைத்தும் சரி. எல்லா சமயத்திற்கும் இந்த நூல் நூல் என்னும் கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றுள்ளார். இனம், ஜாதி, மதம், வகுப்பு எல்லாவற்றுக்கும் அப்பாற்படுத்தால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவுறுத்தப்படுவதால். அதனால் ஆப்ஷன் டி தான் ஆப்ஷன் கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதுக்கு பின்வருவற்றில் தவறான பொருத்தம். தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 3 மற்றும் 4 அப்படிங்கிறது தான் தவறானது. நீதி கட்சி திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டது வந்து சேலம் மாநாட்டில் தான் பெயர் சூட்டியிருப்பாங்க. கருப்பு சட்டை தீர்மானம் இந்த 2 தான் தவறான ஆன்சர். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 1929 முதல் சுயமரியாதை மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா சவுந்தர பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் தலைவராக இருந்திருப்பார். ஆப்ஷன் சி. ஆலய நுழைவு இழப்பீடு சட்டம் கொண்டு வந்தது யார் அப்படின்னா ராஜாஜி கொண்டு வந்திருப்பார். ஆலய நுழைவு சட்டம் வந்து ஓமந்தூர் கொண்டு வந்திருப்பார். சுயமரியாதை திருமணங்கள் வந்து அண்ணாதுரை. சென்னை மகாஜன ஜமீன் ஒழிப்பு சட்டம் வந்து குமாரசாமி ராஜா. ஆப்ஷன் டி. பின்வருவனவற்றில் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் யார் அப்படின்னா முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டிலே வந்து முதல் மருத்துவர் யாருன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சலாம் பி ஆப்ஷன். எஸ் அம்புஜம்மாள் பின்வரும் கூற்றுகள் எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையானது ஆப்ஷன் பி. இவர் 1920 நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் தம்மை இணைத்து கொண்டார். கரெக்டு. 1926 மெட்ராஸ் சட்டசபை கவுன்சிலுக்கு நியமனம் செய்யப்பட்டாங்கிறது தவறு. சென்னையில் பெண்கள் சுதேசி இயக்கத்தை உருவாக்கியிருப்பார். கரெக்ட். அப்போ 1 மற்றும் 3 கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஈவேரா பெரியார். ஈவேரா பெரியார் வந்து குடியரசு இதெல்லாம் நடத்தியிருப்பார். ஆப்ஷன் ஏ இதுக்கு ஆன்சர்.
பெரியார் வந்து குடியரசு அப்படிங்கிற இதில் நடத்தியிருப்பார். டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி. மெட்ராஸ் மகாஜன சபை வந்து வீரராகச்சாரியார். அப்புறம் பாரதியார் வந்து புதுச்சேரியில் தானே தப்பிச்சு போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்களா, புதுச்சேரி. திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் அனைத்து நாட்டிற்கும் சமயத்திற்கும் காலத்திற்கும் பொருந்துகிறது. ஆப்ஷன் டி. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா கண்ணதாசன் பாடியிருப்பார். நெக்ஸ்ட்டு, உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் எனும் கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் அனைத்து கருத்துக்களுமே கரெக்டானது. என்னன்னு பார்ப்போமா? பிற உயிர்களை படும் துன்பத்தை தம் துன்பமாக கருதி நீக்க வலியுறுத்தல். துன்பம் என்று தான் அறிந்ததை மற்றவர்கள் செய்யாதிருத்தல். சீரிய தீமையை தானே என்று எண்ணி யாருக்கும் எப்போதும் செய்யாதிருத்தல். அனைத்து ஆன்சரும் கரெக்டாக இருக்கா? அதனால் ஆன்சர் டி. டேஸ் தண்ணீரின்மை குன்றும் தடிந்து எழிலி தான் நல்காதாகிவிடும் என்ற குறளில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்? நெடுங்கடல். நெடுங்கடல் வந்து தண்ணீரின்மை குன்றும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆன்சர் சி ஆப்ஷன். இவ்விரண்டும் கடன்ப வாழும் உயிர்க்கு காணும் குறளில் இரண்டினை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார் அப்படின்னா